ஒரு 2 கிழமைகள் 2 வாரங்கள் வந்து இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் இருக்கிற சூழ்நிலைகளை வந்து அதாவது அவங்களுடைய ரியாக்ஷனாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஒரு வகையான ட்ரோமா சிச்சுவேஷனாக இருக்கலாம். அதை வந்து நாங்கள் நார்மலாகத்தான் பார்ப்போம். அது சாதாரணமாக ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஃபார் அப்நார்மல் சிச்சுவேஷன் சொல்லுவார்கள். அதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கு ஒரு மனிதனுடைய சாதாரணமான ஒரு பிரதிபலிப்பு சொல்லுவார்கள். 2 கிழமைகளுக்கு தாண்டி வருகின்ற பொழுது சில வகையான அறிகுறிகளை பற்றி நாங்கள் பேசுவோம். உடல் சார்ந்த சில அறிகுறிகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு தலைவலி வரலாம், நிறைய உடல் வலிகள் சொல்லலாம். அந்த மாதிரியான நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளோடு சேர்த்து தூக்கத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம், சாப்பிட முடியாமல் போகலாம், ஒரு விஷயத்திலே கவனம் குவிக்க முடியாமல் போகலாம், எதிலேயுமே ஆர்வம் குறைந்து போகலாம். இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த சில அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரித்து கொண்டு போகிற போது நிச்சயமாக அவருக்கு நாங்கள் ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். அது கொஞ்சம் நாள் தாண்டி போகிற போது, சாதாரணமாக 1 மாதம் அளவு ஆகின்ற பொழுது சில நேரம் நாங்கள் அந்த நிலைமையை வந்து ஒரு மன அழுத்த நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கட்டம். அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க முடியுமான ஒரு விஷயம், அது நாங்கள் ட்ரோமான்னு சொல்வார்கள், அது மன வடு நிலைமை என்று சொல்வார்கள். அந்த கட்டத்திலே வந்து கூடுதலாக இவர்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் என்று சொல்வார்கள். அதாவது மீள எழுகின்ற எண்ணங்கள், அதே போல அந்த ரீலிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். திரும்பவும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்கின்ற பொழுது, அதாவது ஆரம்பத்திலே பிரச்சனை எதிர்கொண்ட பொழுது என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு உணர்வை அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். அதனோடு சேர்த்து சின்ன சின்ன சத்தங்களுக்கும் அவர்கள் பயப்படுவதாக இருக்கலாம். திரும்பவும் வெள்ளம் வருகிறதோ, திரும்பவும் அனர்த்தம் வருகிறதோ, திரும்பவும் வந்துவிட போகிறதோ என்ற ஒரு பயநிலைமையிலேயே அவர்கள் இருக்கலாம். ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷன். அதனோடு சேர்த்து அவர்களுக்கு தூங்க முடியாமல் இருப்பது, மற்ற அறிகுறிகள், அவர்களுக்கு வந்து சாப்பிட முடியாமல் இருப்பது, எதிலுமே கவனம் செலுத்த முடியாமல் இருப்பது, சிலருக்கு வந்து எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் பேசுவது கூட ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், ஒதுங்குவதாக இருக்கலாம். சாதாரணமாக நீங்க பார்க்கலாம், அதாவது சுனாமி ஏற்பட்ட காலங்களிலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தவர்கள் அதற்கு பிறகு ரொம்ப நாளாக கடலோரங்களுக்கு போவது கிடையாது. அது அவாய்டன்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம் நாங்கள். அதிலிருந்து ஒதுங்க ஆரம்பிப்பார்கள். எந்த சூழ்நிலையை அவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் ஒதுங்கி ஓட ஆரம்பிப்பார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற போது அவர் ஒரு ட்ரோமா சிச்சுவேஷன், அதாவது ஒரு மனவடு நிலைமையில் அவர் இருக்கிறார் சொல்லி அர்த்தமாகும். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற போதும் அவர்களுக்கான சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சிகிச்சை முறைமைகள் இருக்கிறது. சில நேரம் அவர்களை நாங்கள் மருத்துவரிடம் அனுப்பி அதற்கான சில மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் அவர்களுக்கு இருக்கும். அப்போதான் ஓரளவு அவர்களுக்கு அவருடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா இருக்கும். இது தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது வருகின்ற இன்னொரு பிரச்சனை தான் இழப்புகள். சில நேரம் தன்னுடைய மகளை, சில போது தன்னுடைய மனைவியை, தாய் தந்தையரை, கூட பிறந்தவர்களை, ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்களை இழந்து விடுகிற பொழுது ஏற்படுகின்ற அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. ஒரு வகையான நாங்கள் சொல்லுவோம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன் சொல்வார்கள் ஆரம்பத்திலே. அதாவது அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை அப்படியே தாண்டி அப்படியே அடுத்த கட்டமாக போகின்ற பொழுது சில நேரம் அவர்களுக்கு மனச்சோர்வு நிலை ஏற்படலாம். மனச்சோர்வு நிலை ஏற்பட ஆரம்பித்தால் ஒரு மனிதனுக்கு 3 வகையான முக்கியமான உணர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு சில நேரம் அவர்களுக்கு ஹோப்லெஸ் ஃபீலிங் வரலாம். எனக்கு வாழ்வது, அதாவது ஏன் வாழ்றோம் என்று சொல்லி ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றலாம். அதே போல அவர்களுக்கு வாழ்க்கை பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி தோணலாம். எல்லோரும் இருந்தாலும் கூட எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்கிற ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் ஒரு ஆளுக்கு வரலாம். அதையும் தாண்டி அவர்களுக்கு எரிச்சல் வரலாம், தனிமைப்பட ஆரம்பிக்கலாம், தனியே இருந்தால் நல்லம் என்று தோணலாம், வாழ்க்கையை முடித்துக் கொள்வோமோ என்று சொல்லுகின்ற ஒரு தற்கொலை உணர்வு கூட அவர்களுக்கு வரலாம். அதாவது ரொம்ப நெருக்கமான ஒருவரை இழக்கின்ற பொழுது காலக்கிரமத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை போவதற்கு முன்னால் தான் நாங்கள் இந்த மாதிரியான சூரியனின் மூலமாக செய்யப்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு உளவியல் வழிகாட்டலாக இருக்கலாம், சைக்கோ எடியூகேஷனாக இருக்கலாம். அதே போல நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போவதற்கு முன்னால் டிப்ரெஷன் என்கிற ஒரு நிலைமைக்கு அவர் போய்விட்டால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதிலிருந்து மீளெழுவது ஒரு
ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று சொல்வதை விட அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவைப்படும். அது ஒரு வைத்தியராக இருக்கலாம் அல்லது ஒரு உளவியலராக இருக்கலாம். அதே போல ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டும் அவர்களுக்கு தேவைப்படும். அப்படியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களை நாங்கள் மீட்டிக் கொண்டு வரலாம். ரைட், அவர்கள் நிரந்தரமாக அந்த பிரச்சனையிலே இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் சரியான வழிகாட்டல்களை பெற்று சரியான முறையில் அவர்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களை மீண்டு கொண்டு வரலாம். ஆனால் அந்த நிலைமைக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டுமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் உளவியலிலே சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் இதை இப்படி சொல்வார்கள், அதாவது த லோ ஆஃப் டுவாலிட்டி. த லோ ஆஃப் டுவாலிட்டி என்று சொல்வார்கள், இருமைவாதம் என்று சொல்வார்கள். உலகத்திலே எல்லாமே மாறி நடக்கும். சந்தோஷங்கள் மாத்திரம் வருவதில்லை, ஆரோக்கியமாக மாத்திரம் இருப்பதில்லை, எப்போதுமே செல்வந்த நிலையில் ஒரு மனிதன் இருப்பதில்லை. எல்லாமே மாறி நடக்கும் என்கின்ற யதார்த்தத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார்கள். ரைட், அந்த ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். சரி, நாங்க இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்த இது எந்த அளவுக்கு சில விஷயங்களை உளவியல் ரீதியா கொண்டு போகும் அப்படின்ற வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். நாங்க அடுத்த பிரேக்ல கட்டாயமாக இப்ப நீங்கள் இது தொட்டிருக்கீங்க, இது சார்ந்து இதிலிருந்து விடுபடுவதற்கோ அல்லது ஓரளவுக்கு எங்களை தற்காத்துக் கொள்வதற்கோ இந்த பேரிழப்புகளை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு ஆயத்தமோ அல்லது ஆயத்தம் இல்லாமல் இருந்து நடந்த இந்த ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு எங்களை மீட்டெடுப்பதற்கு என்னென்ன வழிகள் கூடுமான வரைக்கும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி அடுத்த பிரேக்ல கட்டாயம் பேசுவோம். நன்றி. நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளும் பெருமதியாக எல்லா காதுகளுக்கும் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை.